ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 1 லிட்ரு பால் எடுத்துருக்கேன். பால் மிதமான சூட்டில் நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். பொங்குற ஸ்டேஜ் வருது இல்லையா, அப்போ நம்ம ஒரு அரை எலுமிச்சம்பழம் அதில் புழிஞ்சு ஊற்றிக்கலாம். பழம் புழிஞ்சு ஊற்றிட்டு நம்ம அதை கிண்டி விட்டோன்னா பால் கொஞ்சம் பிரிகிற ஸ்டேஜில் வரும். இந்த பார்த்திங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக பிரியுது. இது இன்னும் கொஞ்சம் நல்லா பிரியணும். தண்ணி பார்த்திங்கன்னா பச்சை கலராக மாறும். அது வரைக்கும் நம்ம சிம்மிலே வச்சுட்டு இதை 2 வாட்டி கலரி விடலாம். இந்த பால் பிரிஞ்சு வந்ததும் நமக்கு அந்த தண்ணி இந்த பார்த்திங்களா, இந்த கலர் கிடச்சி நம்மளுக்கு இப்போதைக்கு சுத்தமாக பிரிஞ்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நம்ம இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு வடிகட்டியில் நம்ம ஃபஸ்ட்டு வடிகட்டிக்கலாம். அது பிளேட்டாக இருக்கலாம் அல்லது கரண்டியாக இருக்கலாம், எதில் வேணாலும் நம்ம தண்ணி எதில் வடியுதோ அதில் நம்ம வடிகட்டிக்கலாம். நான் இதில் வடிகட்டியிருக்கேன். வடிகட்டிட்டு நம்ம இதை ஒரு காட்டன் துணி, வெள்ளை துணியாக இருக்கலாம், எந்த துணி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். காட்டன் துணியில் இதை அப்படியே நம்ம கவுத்துட்டு அதை 4 பக்கமும் மூடி வச்சிடலாம். 4 பக்கமும் மடித்து வச்சுட்டு நம்ம ஒரு பிளேட்டு மேலே வச்சு இது மேலே இன்னொரு பிளேட்டை வச்சு நம்ம இதில் கொஞ்சம் பால் தண்ணி இருக்கும் இல்லையா, அதை நம்ம வடிகட்டி சுத்தமாக எடுத்துக்கலாம். பார்த்திங்களா, இப்போ இது நம்ம இப்படி வச்சு அழுத்தினாலே அதுலேருந்து நிறையா வருது. ஸோ சுத்தமாக நம்ம வடிகட்டணுன்னா இவ்வளோக்கு வருது. இதெல்லாம் நம்ம வடிகட்டி தனியாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அதை இன்னொரு வாட்டி அப்படியே துணியில் வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே திரும்ப நம்ம திருப்பி போட்டு இன்னொரு வாட்டியும் அது மாதிரி நல்லா சுத்தமாக வடிகட்டி நம்ம அதை எடுத்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது நம்ம கடையில் வாங்குகிற பால்லெல்லாம் வராதுன்னு நினைக்கிறேங்க. நான் ட்ரை பண்ணி பார்க்கல. நான் வீட்டில் கறந்த மாட்டுப்பாலை வச்சு தான், சுத்தமான பசுமாட்டு பாலை வச்சு தான் செஞ்சுருக்கேன். நம்ம அதை மடிச்சுட்டு அது மேலே கொஞ்சம் வெயிட்டான துணியை வச்சு நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட்டான பொருளை வச்சு அதை ஒரு 1/2 hour விட்டுடலாம். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தோன்னா ஃபுல்லாக நல்லா செட் ஆகிருக்கும் கட்டியாக. நம்ம அதை கட் பண்ணி சின்ன சின்ன பீஸை, நம்மளுக்கு பெரிய பீஸாக வேணாலும் போட்டுக்கலாம், சின்ன பீஸாக வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம பீஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி இதுக்கு சப்பாத்தி, இட்லி, தோசை, பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.